எங்களுக்கெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அவருக்கு தெரியும். அம்மா பெத்தம்மா எல்லாருக்குமே அவரை பத்தி தெரியும். அவர் தான் இதுக்கான பிள்ளையார் சொல்லியும் போட்டிருக்காரு. இவர் தான் வந்து எங்க சுபாவுக்கு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனு. ரொம்ப நன்றி சார். இந்த காலத்துல வந்து இன்னொருத்தவங்க பார்த்து இன்னொருத்தவங்க பொறாமப்பட்டு யாருமே அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. ஆனா அந்த இன்ஸ்பிரேஷன் பண்ணி அந்த பொண்ணுக்கு மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க வந்ததே உங்க பெருந்தன்மையை உணர்த்துது சார். ரொம்ப நன்றி. அம்மா அந்த டோர் லாக் பண்ணிடுங்க மேமா. மேடம் நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க. நீங்கள் துவக்கி கொடுத்துருக்கீங்க. இது வந்து நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு பிடிச்ச விஷயம். எல்லாத்தையுமே மானிட்டரி வைஸாக நம்ம யோசிக்க முடியாது. இது வந்து எங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம். ராகம் 72ன்றது எங்கள் அப்பாவோட கம்பெனி. நாங்கள் என்ன பேர் வைக்கணும்னு யோசித்த போது சுபா தான் சொன்னாங்க, நம்ம அப்பா கம்பெனியை திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணது தான். அது நீங்கள் வந்து தொடங்கி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் உங்கள் அளவுக்கு வந்து இசை ஞானம் இல்லைன்னாலும் எங்களுக்கு கேள்வி ஞானம் பண்ணது சின்ன வயசில் நாங்கள் பாட்டு பாடி கற்றுக்கிட்டது. அவ்வளோதான் மேடம், வேறு எதுவும் இல்லை. ஏதாச்சும் கரெக்ஷன்னா நீங்கள் கூட இருந்து டீச் பண்ணுங்கள். அப்படி இல்லை சார் சொல்லியிருக்காரு நீங்கள் எல்லாம் நல்லா பாடுவீங்கன்னு சொல்லிட்டு. அப்பா என்ன அர்த்தத்தில் ராகம் 72 பேர் வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. 72 மேலகர்த்தா ராகத்துடைய தான் அந்த ராகம் 72 வச்சுருக்காங்க. பொருத்தமான பெயர். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சத்யா மைக் ஆன் பண்ணுங்க. அவங்க கல்யாணம் 2 பேருக்கும் நாங்கெல்லாம் சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் பேசணும். இப்போ எல்லாம் பண்ணி வச்சதெல்லாம் நான் கல்யாணத்துக்கு திருப்பதி நடந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் மாலையே வாங்கிட்டு போனார். அந்த அளவுக்கு நாங்களாம் ரொம்ப நெருக்கமானவங்க. இசையில் வந்து சத்யாவுக்குள்ள ஆர்வம் சின்ன குழந்தையிலேருந்தே அந்த அப்போலாம் எஃப்எம் கேட்டுக்கிட்டே அந்த ஞானம் வந்தது. மற்றபடி எந்தபடியும் கேட்டுக்கல. ஆனால் கேள்வி ஞானத்தில் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அவருக்கு இணையாக வந்து வாழ்க்கையிலையும் சரி, இந்த பாடல் துறையிலையும் சரி, குடும்ப நடத்துலையும் சரி, எல்லாத்துலேயும் விஜய் வந்து 100க்கு 100 மார்க். அது எனக்கு தெரியும். போங்கம்மா, அதனால ஒன்று. சரி ஸ்டார்ட் பண்ணுங்க. விஜய் ஆண்டி சூப்பரா பாடுவாங்க. நெக்ஸ்ட் விஜய் ஆண்டி பாடுவாங்க. அப்புறம் நாங்க ஒரு சாங் பாடிட்டு அப்புறமே நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? ஓகே. 2 பேரும் தான் பாருங்க. அம்மா இங்கே பாருங்கம்மா. அம்மா இங்கே பாருங்க. அம்மா இங்கே பாருங்க.